சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் கூண்டோடு அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து வருகிறார்கள். அன்வர் ராஜாவை தொடர்ந்து தற்பொழுது மைத்ரியன், சில மாஜி நிர்வாகிகளும் தற்பொழுது தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்து வருவதால் அதிமுகவின் கதை முடிந்ததாக பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்று அதிமுகவில் இருந்து விலகிய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புகளையும் கிளப்பிய அன்வர் ராஜா, மைத்ரியன் கூறியுள்ளனர். இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான். சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை முழுக்க முழுக்க அதிமுக இந்த முறை மீண்டும் இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும். திமுகவில் இணைந்தது தவறு என்று பலரும் கூறி வருகிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறுபான்மையினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு திமுகவில் இணைவதுதான் சரியானது என்று தற்பொழுது அன்வர் ராஜா, மைத்ரியன் போன்ற அதிமுகவின் முன்னாள் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததை தொடர்ந்து அதிமுக பற்றியான சில முக்கியமான தகவல்களையும் தெரிவித்துள்ளனர். அதாவது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் முதலில் பாஜக கூட்டணியில் இருந்து விலக வேண்டும். இரண்டாவதாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும். OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும். அப்படி இணைத்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியை நோக்கி செல்லும். இல்லை என்றால் இரண்டாவது முறை திமுக அரியணை ஏறிவிட்டால் அடுத்த 10 ஆண்டுகள், ஏன் 15 ஆண்டுகள் கூட அதிமுகவால் கள நிலவரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பையும் கிளப்பியுள்ளார் அன்வர் ராஜா, மைத்ரியன். இன்னும் பல அதிமுகவின் நிர்வாகிகள் கூண்டோடு திமுகவில் இணைவார்கள் என்பதையும் கூறியிருப்பது மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அன்வர் ராஜா அவர்கள் திடீரென்று மாறுவதற்கு பல காரணங்களில் ஒன்றுதான் தமிழகத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு மிக மோசமாக மாறிவிட்டது. தலைமை சரியில்லை என்ற குற்றச்சாட்டு சரியா, அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தது சரியா என்பதையும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.